விருது அது வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எதனால அந்த விருது வந்து கிடைச்சது? அதாவது சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது மாண்புமிகு தமிழக முதல்வரால் வழங்கப்பட்டது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த விருதினை வாங்குவதற்கு எனக்கு ஊக்கமும் உற்சாகம் அளித்த மதுரை மாநகரத்துடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் துணை ஆணையர், உதவி ஆணையர், என்னுடன் பணிபுரியக்கூடிய எனக்காக பாடுபட்ட சார்பு ஆய்வாளர் மற்றும் காவலருக்கும் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசை வாங்குவது என்பது அதிகப்படியான வழக்குகள் பதிவு செய்து அதுபோக குற்ற சம்பவம் நடைபெறாமல் தடுப்பு நடவடிக்கைகள் வழக்குகளும் பதிவு செய்து அதை மார்க் அடிப்படையில் இந்த பரிசு வழங்கப்படுகிறது. இப்போது பெரிய ஃபங்க்ஷனு, திருவிழா போன்ற நாட்கள்லாம் நீங்கள் ஃபேமிலியோடு இருக்க முடியாத ஒரு சூழல் வரும். அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அப்போ ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தெல்லாம் இந்த பரிசு சரி செய்து விட்டது. இதுபோன்று மற்றவர்களும் சிறப்பாக செயல்பட்டு பரிசை வாங்க முடியும் என்று இந்த நிதிக்கழிச்சு. நீங்கள் இல்லாதது உங்கள் ஃபேமிலியில் அந்த டைமில் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் எப்படி சமாதானப்படுத்துங்க? சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் அதை காட்டிலும் இந்த பரிசு அவங்களுக்கு பெரிய கிஃப்டாக அமைவதால் அந்த பரிசு அவங்களுக்கு நினைக்கப்பாங்க. இந்த காவல்துறை சேவையே மக்களுக்கான ஒரு சேவை தான். குடும்பத்தோட பெருசாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களும் எப்போவுமே கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை அவங்களும் இதன் மூலமாக தெரிந்து கொண்டு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பது கேட்டுக்கணும். அதிக உற்பத்தி செஞ்சதுக்கான நாராயணசாமி நாயுடு விருது பெற்றிருக்கீங்க. உங்கள் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நீங்கள் இதை பார்க்குறீங்களா? ஆமாம், உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரமாக தான் பார்க்குறேன். இந்த நெல் சாகுபடி செய்யறதுக்கு உங்களுடைய உழைப்பு எந்த அளவில் அதில் இருக்குது? நான் வேறு எதுவுமே இல்லைங்க, விவசாயத்தை மட்டும்தான் 40 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேனுங்க. ஆனால் இதுக்கு முதல்ல இவ்வளோ ஈல்டு அடுத்ததே இல்லை. நம்ம வேளாண் அதிகாரி அவங்க நாங்கள் சொல்கிற மாதிரி திருந்திய நெல் சாகுபடி செய்யுங்க நம்ம இதில் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆலோசனைப்படி தான் இந்த மாதிரி செஞ்சு நல்ல விதை நல்ல விதை நல்ல விதையை எடுத்து அதை இத்தனை வட்டம் நாங்கள் நாற்றாங்கால் விடுவோம். இப்போ பாய் நாற்றாங்கால் விட்டு முந்தி நாங்கள் ஆளுகளை விட்டு நான் இப்போ கயிறு பிடிச்சி நட்டு 3/4 அடிக்கு ஒரே நாற்று தான் வச்சோம். ஒவ்வொரு நாற்றையும் 3/4 அடிக்கு வச்சோம். அது சிம்புக நிறைய ஆயிடுச்சு. அந்த தொழிலில் 2-3 டிஏபி போட்டோம். நட்ட 5ஆவது நாள் ஜிங்க் சல்பேட்டு, அந்த நெல் நுண்ணூட்ட உரம், அது வேப்பம் பிண்ணாக்கு, இதை 3ஐயும் கலந்து தெளித்து விட்டோம். அப்புறம் கலாப பராமரிப்பு ஆளெல்லாம் மிச்சம். ஒரே ஒரு ஆள் தான் அந்த கோணா விட்டரை வச்சு அந்த இதில் இழுத்து விட வேண்டியது. அந்த களை பூமியில் திரும்ப அமுங்கி அதுவும் உரமாயிருது. அப்புறம் பூச்சி தாக்குதல் வரும். அதுக்கு நம்ம வேளாண் அதிகாரம் செஞ்சு ஒரு மருந்து அதை செஞ்சுட்டு அப்புறம் இந்த பயிர் தண்டு திரள்றப்பா எலி தொல்லை இருக்கும். அதுக்கு இடுக்கி வச்சு அதை கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரி செஞ்சு நான் பச்சாலைக்குங்கிறது லாஸ்ட்டில் ஒரு மருந்து அடித்தோம். பச்சாலைக்கு அடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. அறுவடை செஞ்சோம். ஒரு ஹெக்டேருக்கு 10 டன்னு 800 கிலோவும் எடுத்து நான் தமிழ்நாட்டிலே அதிக மகசூல் எடுத்து நம்ம முதலமைச்சர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். நாராயணசாமி விருதுன்னு அவார்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு நான் என்னுடைய தேனி மாவட்டம் வேளாண் அதிகாரி ஆலோசனை பேர்லையும் தமிழக அரசு உதவினால தான் நான் அந்த அவார்டு வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது வேறு பாதைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் விவசாயத்து மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறது பெரும்பாலானுக்கு குறைஞ்சிருக்கதான் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை நவீன இப்போ அதை எடுத்துக்காட்டு சொல்கிறேன். முந்தி ஏரில் உழுதான், இப்போ டிராக்டரில் உழுகுறோம். டிராக்டரே உழுகுது, பரம்படிக்குது, எல்லாம் செய்யுது. களை எடுக்க முந்தி ஆள் கூட்டு போனோம். இப்போ சாராவுக்கு இந்த கோணா விட்டர்னு ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரே ஒரு ஆள் தான் அப்படியே இழுத்து விட்டுறாங்க. முந்தி நாத்தாங்கால் நாங்கள் 30 கிலோ 40 கிலோ விடுவோம். இப்போ குறைஞ்ச நெல்லை விட்டு அந்த நெல் நம்மளுக்கு மிச்சமாயிருது. அழகாக முந்தி நிறையா வச்சு நடுவோம் கொள்ளுவோம். இப்போ ஒவ்வொரு குத்து வச்சு அதை செய்கிறோம். அழகாக இருக்குது. இப்போது நீங்கள் 40 வருஷமாக இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இளைஞர்கள் விவசாயத்துக்கு வரதை பார்க்குறீங்களா? இளைஞர்கள் மத்தியில் அந்த ஆர்வம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இளைஞர்கள் அவசியமாக வரணும். வந்தாத்தே நம்மளுக்கு பசுமை புரட்சி நல்லா இருக்கும். என்னங்க சார்,
இளைஞர் வரணும், வந்து இதில் லாபம் இருக்குது, கண்ணும் கருத்தும் பார்க்கணும். நான் எந்த வேறு எதுவும் இல்லை, விவசாயத்தை மட்டும்தான். இப்போது இளைஞர்கள் வந்து ஏன் விவசாயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க படிச்சிருக்காங்க, டெக்னாலஜி இருக்குங்க. நான்லாம் படிக்காதெல்லாம் அவங்க இப்போ சார் சொல்லித்தான் நான் விவசாயம் செஞ்சேன். அவங்களாம் படிச்சிருக்காங்க, இதைக்கான நல்லா செய்யலாம் இளைஞர்கள். இப்போது வருமானம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து வேறு பாதையில் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே போனால் நாங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் மத்தியில் ஒரு நினைப்பு இருக்குது. அதை தாண்டி விவசாயத்துக்கு வந்தால் நீங்கள் இதில் இன்னும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிவகைகள் இருக்கா? இருக்குது சார், நிறையா லாபம் இருக்குது. எப்படி இப்போ திருந்திய நெல் சாகுபடி இருக்குது, மற்ற விவசாயம் இருக்குது, கரும்பு வாழை இதெல்லாம் இருக்குது. செஞ்சு அதை ஈல்டு செஞ்சு வருமானம் எடுக்கலாம் சார். இப்போது இயற்கை விவசாயம் வந்து குறைஞ்சிட்டே வருது, அது வந்து மக்களுக்கு ஆபத்து இல்லையா? இயற்கை விவசாயத்தை மட்டும் கடைபிடிச்சோம்னா ஈல்டு எடுக்க முடியாது சார். கொஞ்சம் உடனே மாற முடியாதுல்ல சார். இப்போ பூச்சி தாக்குதல் ஆகுது. இயற்கை விவசாயத்தில் வேப்பெண்ணெய் இதெல்லாம் அதுக்கெல்லாம் அந்த பூச்சி இதாக மாட்டேங்குது உடனே. ஏன்னா மருந்து அடித்து அது இதாகி போயிடுச்சு. அதனால் சில ஒவ்வொரு இதை செஞ்சுதே ஆகணும் அவசியம். உரம் வந்து நம்ம தலைச்சத்தோடு பூமியில் போட்டதை மட்டும் விட்டுற முடியாது. கொஞ்சம் 100% போடுறதுக்கு ஒரு 50% இப்போதைக்கு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வரணும். நிலத்தை வந்து பழக்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவை வந்து காலத்தில் ஒரு நெல் தான் எடுப்போம். இப்போ நாங்கள் 2 நெல் எடுக்கிறோம். 3ஆவது தடவை அந்த தக்க பூண்டு இதுகளை வேறு தலைச்சத்தை வேறு பூமியை விட மாட்டேங்கிற, அதை வேறு வச்சிடும். என்றைக்கு நானும் எங்கள் இதில் ரெஸ்ட்டே கிடைக்காது. 2 நெல் எடுத்துகிட்டு திரும்ப இந்த தக்க பூண்டு இதுகளை வச்சு விட்ருவோம். திரும்ப அதை மடக்க அதை இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். வீரதீர செயலுக்கான அண்ணா விருது வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்குது? நீங்கள் என்ன சாதனை பண்ணுறதுனால இந்த விருது? வணக்கம் சார், நான் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் பணிபுரிஞ்சு வரேன். நான் ஒரு 22 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு ஒரு 10 வருஷ காலம் இருக்குது. அடையார் ஆற்றுல ஒரு ஒரே ஃபேமிலியை சேர்ந்த ஒரு 3 பேர் போனாங்க. அவங்கள காப்பாற்றினதுக்கான விருது தான் இது. இது என் டீம் லீடர் கூட நான் ஒரு டீம் கமெண்ட் பண்ணி போனேன். அது நான் டீம் லீடராக இருந்தேன். இன்றைக்கி அதனால இந்த விருது தமிழக முதலமைச்சர் அவர்களால் இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் என்னென்னா, நானோ இல்லை என்னை சார்ந்த என்னோடய சக பணியாளர்களோ இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுது. இது மாதிரி செஞ்சால் நல்லா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்ம நல்லா உற்சாகமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதை விட இன்னும் பல மடங்கள் நான் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு தோணுது. என்னோடய டீமையும் நான் அப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தோணுது சார். அது மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு தாட்டே இல்லை சார். எங்கே ஒரு கால்ஸ் கிடைச்சாலும் சரி, நாங்கள் வந்து அங்கே உயிரோடு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அவங்க வந்து எப்படியாவது எடுத்துடணும், அவங்கள எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் தான் இருந்தது ஒழிய, நாங்கள் அது மாதிரிலாம் அந்த மனநிலையே எனக்கு வேறு சிந்தனை எனக்கு இல்லை சார். அது மாதிரி தான் பண்ணிட்டோம். நம்ம சேவை வந்து உயிரை பணையம் வைத்து இந்த வேலையை பார்த்துட்டு இந்த ஃபேமிலியோட நினைப்பு உங்களுக்கு வந்திருக்கா வேலை செய்யும்போது? வந்திருக்கு சார், சிலப்போ வந்திருக்குது. பட் என்னுடைய வேலையில் இதே தான். அது வந்து என்ன மட்டும் இல்லை, என் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான வேலை தான், இந்த மாதிரியான ஜாப்பு தான் அப்படின்றதே தெரியும். அதனால நம்ம ரிஸ்க்கை நினச்சி பேக்கில் வர முடியாது. அதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். நம்ம செஞ்சால் தான் மற்ற மக்களையும் மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும். அது மாதிரி என்றைக்கும் எனக்கு தோணுனதில்லை சார், நம்மளோட வேலை இது தான் அப்படின்றது நான் ஆரம்பத்துலேயே எனக்கு பதிஞ்சிருச்சு. அதனால் அப்படியே இருக்குது சார். நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்கள். ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு வேலையை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுறாரு. நீங்கள் வீட்டில் இருந்து எப்படி மனநிலை? வீட்டில் கல்யாணம் ஆன புதுசில் எல்லாம் ரொம்ப படபடப்பாக இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு கால் அந்த அலாரம் சவுண்ட் கேட்டாவே கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். போக போக அது பழகிடுச்சு. ஒரு உயிரையும் காப்பாற்றிட்டு வந்து உற்சாகமாக சொல்லும்போது, அதை ஷேர் பண்ணிக்கும் போது அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தில் எந்த நேரத்துக்கு வேணாலும் நம்மளும் கூட சப்போர்ட் பண்ணுன்ற இது கிடச்சிச்சு. உயிரை பணைய வைக்கும்போது நம்ம ஹஸ்பண்ட் அங்கே எப்படி இருக்காது அப்படின்ற ஏக்கம்? கண்டிப்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. இந்த அவார்டு அவர் வாங்கினது நீங்கள் எப்படி? ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து அழுதுருவேன் போல இருக்குது ஆக்சுவலாக. கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. எதுக்காக வாங்கினீங்க? இந்த விருது வாங்கினது உங்களுக்கு எப்படி? இந்த கோட்டை அமீர் விருது வந்து சமூக நல்லிணக்க விருது. இந்த விருது வாங்கினதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரோட கையால் வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இப்போது கொரோனா காலத்தில் தொடங்கி தொடர்ந்து பல்வேறு உடல்களை நல்லடக்கம் பண்ணிட்டு இந்த
யோசனை உங்களுக்கு எப்படி வருது? சார் பார்த்தீங்கன்னா மூச்சு திணற ரொம்ப பேர் ஆம்புலன்ஸ் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு 4-5 இந்த ஆக்சிஜன் இருந்துச்சு. அதை தானமாக வந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து என்னோட வந்து ஆம்புலன்ஸில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 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 450 உடல்களை வந்து நல்லடக்கம் செஞ்சுருக்கிறேன். ஒரு 500 பேர்த்துக்கிட்ட நான் காப்பாற்றி விட்ருக்கேன். இப்போ உடல்களை நல்லடக்கம் பண்ணுறது சிலது வந்து சங்கடமாக இருக்கும். நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணுறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் இது எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு அதை எடுக்கல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாவம் இப்படிலாம் இறக்குறா இல்லை அப்படின்னு. இதை வந்து பணியை தொடர பார்த்தீங்கன்னா, அந்த கம்மாயில் உழுகுறவங்க, தூக்கு போட்டு இறக்குறவங்க, அதே மாதிரி ஆக்சிஜனில் இறக்குறவங்க சும்மா சரளமாகவே நின்று நான் வந்து அதை இது பண்ணிவிட்டு காவல்துறை மூலமாக கொண்டு போய் நம்ம வந்து அரசு மருத்துவமனையில் அதை வச்சுருவோம். யாரும் தேடி வராத நிலையில் அந்த பாடியை வந்து நம்ம ட்ரஸ்ட்டுக்கு, அப்பாசலி ட்ரஸ்ட்டுக்கு தந்துடுவாங்க. அந்த உடல்களை நாங்கள் கொண்டு போய் நல்லடக்கம் பண்ணி நம்ம காவல்துறையிட்ட அதை சொல்லிடுவோம் சார். உங்களுக்கான ஒத்துழைப்பு எப்படி இருக்குது சமூகத்தில்? எனக்கு வந்து ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா, எங்களோட ராமநாதபுரம் மாவட்டம் என்னென்னா ஜாதி மதம் இல்லாத ராமநாதபுரம் மாவட்டம் சார். எங்கள் மாவட்டம் எல்லா மக்களும் வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில். அதுபோல் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல வரவேற்பு. அனைவருக்கும் இனிய குடியரசு நல்வாழ்த்துக்களுங்க. என்னுடைய பேர் என் உதயகுமார். திருப்பூர் மாநகர வடக்கு காவல் நிலைய காவல் ஆய்வாளராக 2023ஆம் ஆண்டு பணிபுரிந்தேன். அப்போ பணிபுரிந்த போது நல்லா சிறப்பாக செயல்பட்டதுனால வந்து முதலமைச்சருக்கான சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பை 2ஆம் இடம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அப்போதைய கமிஷனர் திரு பிரவீன்குமார் அபினவ் ஐபிஎஸ் சார் அவங்க, அதே மாதிரி டிசிபி அபிஷேக் குப்தா ஐபிஎஸ் சார் அவங்க, ஏசிபி கொங்கு நகர் ரேஞ்சு அனில்குமார் சார் அவங்க, அது மட்டும் இல்லாமல் வடக்கு காவல் நிலையத்தில் பணிபுரிந்த காவல் ஆளுநர்கள், அதிகாரிகள் அனைவருடைய உழைப்பில் இருக்குது. இந்த பெருமையில் அவங்களுக்கு தான் போய் சொல்லணும். அவங்களுக்குலாம் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்க இந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து எங்கள் கமிஷனர் வந்து இதை என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இருக்க கமிஷனரும் எங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வருங்காலத்தில் வந்து இதே மாதிரி உயர்திகள் உத்தரவு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த அச்சீவ்மெண்ட்னால சிறப்பாக செயல்பட முடியும் சார். சார் இது வந்து ஒரு 22 கிரைட்டீரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 22 கிரைட்டீரியாஸும் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணதுனால தான் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது சார். அதில் பார்த்தீங்கன்னா சார், ஸ்பெஷல் லோ கிளாஸ்னு சொல்லுவாங்க. கஞ்சா, குட்கா, அந்த போதை மாத்திரைகள், அதே மாதிரி சாராயம், இந்த மாதிரி இந்த கேசஸ் வந்து அதிகப்படியாக நம்ம பிடிச்சு குற்றவாளிகளுக்கு வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொலை குற்றம், கொலை முயற்சி குற்றம், திருட்டு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் வந்து நம்ம குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. திருட்டு பொருட்கள்லாம் போனது, களவாடப்பட்ட பொருட்கள்லாம் வந்து உடனே நம்ம ரெக்கவர் பண்ணி அதுக்குரிய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். அதே மாதிரி கோர்ட்டு வந்து நமக்கு சிறப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதாவது வாரண்ட்டு, சம்மன்னு, அதே மாதிரி குண்டாஸ் எல்லாம் போடுறது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா போட்டிருக்கோம் சார். இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால நம்ம இந்த பண்ண முடிஞ்சது சார். இது சார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட வேலையை, கடமையை வந்து நம்ம சிறப்பாக செஞ்சோம்னாலே இந்த அச்சீவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியும் சார். சார் இது வந்து 2ஆம் முறை நம்ம வாங்கிறோம். 2023 ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வாங்கினோம். இப்போ வந்து செகண்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது சார். திரும்ப வந்து நம்ம வந்து சிறப்பாக செயல்பட்டோம்னா இன்னும் பல கோப்பைகளையும் விருதுகளையும் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்குது. இந்த விருது வழங்கிய தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம கடமையை சிறப்பாக செய்வோம். காவல் நிலையத்தில் வந்து மக்கள் தேடி வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். மக்களுக்காக தான் இந்த காவல் நிலையம். எப்போவுமே நாங்கள் கடமை செய்ய கட்டுப்பட்டுருக்கோம் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் காவல்துறை வந்து உங்கள் நண்பன் சொல்கிறோம். அதனால் நம்பி நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கோம்.